ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட், இது நல்ல நாள் அப்படின்னு வந்து பிரச்சனம் பார்த்து ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. இவர்கிட்ட இவங்க சொல்கிறது மாதிரியே அனுமதிக்க அனுப்பிச்சிடுறாங்க. இவர் தான் அத்தாரிட்டி ஆச்சா, ஆளினால் அழகு ராஜா, அவர் எடுக்கிறதா முடிவு. சாமியே எப்போ வெளியில் வரணும்னு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல கமிஷனர் இருக்கார் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்க்கு வந்து கமிஷனர் ஊரில் இல்லை, அவர் வெக்கேஷனுக்கு எங்கேயோ போயிருக்காரு. சாதாரணமாக எல்லா இஸ்லாமிய அடிப்படை அமைப்புகளும் ஒன்றை நீங்கள் வந்து பேன் பண்ணிங்கன்னா அது பாம்பு தோலை உரிச்சு போட்டுட்டு அடுத்தது ஒரு இது பண்ணுறது மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஜிகாத் கமிட்டின்னு ஒன்று வந்தது, பழனி பாபா தொடங்கி வச்சது. அப்புறம் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க வந்து அல்லுமான்னு ஆரம்பித்தாங்க. அதற்கு முன்னால் மனித நீதி பாசறைன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சாங்க. இந்த இடத்தை எப்படி ஆக்குபை பண்ணாங்க, ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு கிராம கோயிலாக இருந்த பகுதிகளை எப்படி ஆட்டையை போட்டாங்க. இதற்கு திமுகவுடைய அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எப்படி ஆதரவாக இருந்தார், அவருக்கு எதிராக சிந்தானம் போட்ட வழக்கு என்ன, எப்படி அப்பார்ட்மெண்ட் கட்டி இவங்க இந்த பில்டிங் கட்டி எப்படி விற்றாங்க, அது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்தது, அதில் பல பேர் பெண் பிள்ளைகள்லாம் கொடுக்கக்கூடிய கோஷங்கள், அவங்க அடிக்கக்கூடிய டான்ஸு, அவங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து ஹெட்ஃபோனில் போட்டு கேட்கவும் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஹெட்ஃபோனில் கேட்டு தான் நீங்கள் பார்க்கணும். சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க சில விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அல்மோனம் அதை வந்து அவங்களே இடித்து அதை ஜூஸாக ஆக்கி அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு எங்கடா ஜொமேட்டோலேருந்து வருது, இதுலேயும் ஸ்விக்கிலேருந்து வருதுன்னு அவன் கன்ஃபியூஸ் ஆகி இவனுக்குள்ளார சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டானுங்களா இல்லை போராட்டத்தில் ஏதாவது எஸ்கப்ஸ்கா ஆச்சா என்னன்னு தெரியல, சண்டை அவனுக்குள்ளார. இது இல்லாமல் ஒரு குரூப்பு போய் போலீஸ்கிட்ட வரண்டே இருக்கிறான், போலீஸு வெளின்னு வெளுக்கிறான். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கோவில்களில் கொடிமரம் அமைக்க வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியீடு. தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்கும் சிமி பயங்கரவாத அமைப்பு, NIA விசாரணை. அரசு நிலத்தை ஆக்கிரமித்த மனோ தங்கராஜ் சகோதரி, CBIக்கு உத்தரவிடுவோம் என நீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழகத்தில் நீட் ஒழிப்பு போராட்டத்துக்கு பின்னால் ஹிந்து விரோதம், விஜய் எதிர்ப்பு, மாணவர் பகீர் குற்றச்சாட்டு. டெல்லியில் வன்முறை நடக்கலாம் என்ற அச்சத்தின் அடிப்படையில் உண்ணாவிரதத்தை முடித்த சோனம் வாங்சூக். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இருந்திருக்கவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். கோவில்களில் கொடிக்கம்பங்கள், அந்த போன உடனே கொடிக்கம்பங்கள் தான் கோவிலில் இருக்கும், அதை பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போவோம். நம்ம இந்த கொடி கம்பங்கள் வைப்பதற்கு HRNC கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த கோவில்களில் சில கொடி கம்பங்கள் பழமையாயிருக்கும், அதை மாத்துறது போறது, இதுக்கெல்லாம் இப்போ ஒரு வழிகாட்டு நெறிமுறைய HRNC கமிஷனர் வினய் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. இது எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி HRNC கமிஷனுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டு அவரோட அப்ரூவல் கிடைச்ச பிறகுதான் அதை ரீப்ளேஸ் பண்றது, இது வந்து வேற சின்ன சின்ன வேலைகள் அதில் பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. செய்தி எப்படி பாக்குறீங்க? ஒரு வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அந்த பாடிக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்குதா, அதற்கு அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ HRNC கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால கமிஷனர் சொல்கிறது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் அப்படி படித்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இருக்குது. என்ன ஆகம விதிகளை உட்பட்டு இருக்கணும், அதுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அறங்காவலர்கள், தக்கார், இவங்களுடைய சம்மதம், அவங்களுடைய லெட்டரையும் வச்சு நீங்க அனுப்பணும், டோனரோடைய சம்மதம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தங்க முலாம், வெள்ளி முலாம் இதெல்லாம் பூசுறதுக்கு முன்னால அனுமதி வாங்கணும். இதெல்லாம்
சரிதான். ஏன்னா இதையெல்லாம் மீறி சில விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கலாம். அதையெல்லாம் அவர்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில வித ரெக்டிஃபை பண்ணணும்னு உங்களுடைய முயற்சி காட்டியிருக்காங்க அப்படின்னு இருந்தா கூட ஒரு கோயிலை செய்வதற்கு ஏன் கமிஷனர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ கோயில் அதை சார்ந்த அங்கே ஒரு சமுதாய கோயிலாக இருக்குதோ இல்லை அந்த ஊர் மக்கள் அறங்காவலர் இருக்கிறாரு, அந்த கோயிலருடைய பக்தர்கள் அவங்கெல்லாம் காசு போட்டு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை கமிஷனர் பார்த்துட்டு முன் அனுமதி அவர்கிட்ட வாங்கிட்டு அவர் ஓகே சொன்னாதான் இது பண்ணுனா, இப்போ உங்களுக்கு சாதாரணமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இயங்கும், அஃபீஷியல்ஸ் எப்படி இருப்பாங்க. இப்போ அவர் பிஸியாகவே இருக்காருன்னு வச்சுப்போம், கொடிமரத்துக்கு சாங்ஷன் எப்போ கொடுப்பாரு? ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட், இது நல்ல நாள் அப்படின்னு அங்கே பிரச்சனம் பார்த்து ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. இவர்கிட்ட இவங்க சொல்றது மாதிரியே அனுமதிக்க அனுப்பிச்சிடுறாங்க. இவர் தான் அத்தாரிட்டி ஆச்சா, ஆளினால் அழகு ராஜா, அவர் எடுக்கிறதா முடிவு. சாமியே எப்போ வெளியில வரணும்னு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல கமிஷனர் இருக்கார் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க பார்த்து சொல்றோம் அப்படின்னு. அப்புறம் நீங்க ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்க்கு வந்து கமிஷனர் ஊர்ல இல்லை, அவர் வெக்கேஷனுக்கு எங்கேயோ போயிருக்காரு, அவர் மீட்டிங்ல இருக்கிறாரு, அவர் பிஸின்னு சொல்லி இவங்க ஃபிக்ஸ் பண்ண நாளையும் தாண்டி டிலே ஆனா அதுக்கு இந்த ஹெச்ஆர்என்சி பொறுப்பேற்குமா அப்படிங்கலாம் இருக்கு. இல்ல அதுலதான் 15 நாளைக்கு முன்னே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இவர் சாங்ஷன் எப்ப பண்ணுவார்? அவங்க 15 நாளைக்கு முன்னாடி அனுப்பிடுறாங்க. இவர் ஃபைல எடுத்து வச்சுக்கிட்டு டேஷ்குலர் கீழே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டாருன்னா அப்படிங்கிறது இருக்கு. சரி, இதெல்லாம் பக்தர்கள் காசு போட்டு கொடிமரணம் பண்ண போறாங்க, நீங்க சொல்ற மாதிரி டோனர் கிடைக்கும், இது ஒரு பக்கம். ஆனா இப்ப நீங்க புனரமைப்புக்குன்னே காசு கொடுக்குறீங்களே, சர்ச்சுக்கு கொடுக்குறீங்க, மசூதிக்கு கொடுக்குறீங்க. சர்ச்சில் டோர் இப்படி இருக்கணும், விசிபிலிட்டியா இப்படி இருக்கணும், மசூதியில இப்படி இருக்கணும் அப்படின்லாம் இதே மாதிரி நீங்க சஜஷன் கொடுக்குறீங்க. காசே நீங்க தான் கொடுக்குறீங்க. கோடிகள்ல அவங்களுக்கு புனரமைப்புக்கு சென்ற அரசும் கொடுத்தது, கண்டிப்பாக இந்த அரசும் வாரி வழங்க போகிறது. நீங்க டொனேஷன் பண்ணீங்க, நீங்க அந்த மத சம்பந்தமான அவருடைய இதுக்கு நீங்க செலவு பண்ண புனரமைப்புக்கு காசு செலவு பண்ணீங்க, பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மசூதியிலேயோ அந்த சர்ச்சோ இப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது இதே போல வழிகாட்டு நெறிமுறை சொல்வீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க காசுல செய்யறதுக்கே நான் ஓன்ட்ட பர்மிஷன் வாங்கணும்னா உன் காசு எடுத்து இன்னொருத்தன் செய்யறான்ல, அவனுக்கு இதே மாதிரி நீ சொல்லுவியா அப்படின்னு இந்துக்கள் கேட்பாங்கல்ல. எளிய மக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை தான் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு நம்ம கேட்குறோம். ஏன்னா இப்போ ஒரு கேஸ் இப்போ வந்தப்போ தான் சொல்லியிருக்காங்க, அமைச்சர் ஏன்னா ரமேஷை ஏதோ ஒருத்தர் கேள்வி கேட்டாராம், அதனால இந்த அரசுக்கு எதிராகவே அது இதாக பேசிட்டாருன்னு ஒருத்தர் மேலே கேஸ் போட்டாங்க. அது அப்படி இல்லை அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதனால நம்ம தைரியமாக தப்பு எது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம சுட்டி காட்டலாம், கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான். இப்ப கொடிமரம்ங்கிறது இப்ப நம்ம கோயில்ல இருக்கு. இப்ப அதே இப்ப சர்ச்சில் எல்லாம் கொடிமரம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கேயுமே கொடிமரங்கள் இருக்கு. இப்ப ஜோசப் விஜய் ஆட்சியில நீங்க இந்த கொடிமரமே நடக்கூடாது, ஏன்னா இது இந்து சம்பிரதாயத்தை ஒட்டி இருக்கிறது, அவங்க இது மாதிரி கொடிமரம் வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். 15 நாளைக்கு முன்னால எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த அத்தாரிட்டி பாடி நாங்க முடிவு பண்ணாதான் அவங்க கொடிமரம் நட அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். நீ இப்ப கொடிமரம் நடப்போறியப்பா அப்படின்னா அவருக்கு எப்படி அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? அவங்களுடைய வழிபாட்டு அந்த இதுலயே இல்லைன்னா கூட அவங்க வச்சுக்கலாமா? அப்படி வச்சா நீங்க அதை ஏதாவது கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எளிய பிள்ளைகள் கேட்கிறாங்க. எளிய பிள்ளை இந்த பக்தர்கள் கேட்கிறாங்க. அதற்கு இந்த ஜோசப் விஜய் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்லாம் இருக்கு. மேலெழுந்த வாரியாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. தவறுகளை திருத்துவதற்கான ஒரு செயல்பாடு இருந்தா கூட எல்லாத்தையுமே அதே திமுக அரசு செஞ்சது மாதிரி நாங்க தான் அத்தாரிட்டி, நாங்க எங்க நுங்கம்பாக்கத்துல உட்காந்துட்டு உங்க கோயில்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கறது எந்த வகையில சரின்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்கள்ல சில பாடல்களை அவங்க பாசுரங்களை பாடுறதுக்கே என்ன பக்தர்கள் பார்க்கணும், நிறைய வசூல் பண்ணணும். நீ உட்காந்து இந்த பூஜையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்ப அவங்க பார்ப்பாங்க, எப்ப நாங்க சிறப்பு கட்டணம் வசூல் பண்றது அப்படின்னு திமுக அரசின் மீது நம்ம குற்றச்சாட்டு வைத்தோம். அதே போல கமிஷனர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்ப வினைங்கிறவர்
இந்து வழிபாட்டு முறையின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த நம்பிக்கை இல்லாதவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். ஏன்னா கமிஷனர் நீங்க யார வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் போடுறீங்க. அப்ப நம்பிக்கை இல்லாத ஒரு கமிஷனர் வந்து கொடிமரமே வேண்டாம் இனிமே கோயிலுக்கு, ஏன்னா நான் பெரியாரியவாதியாக வந்திருக்கிறேன், நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், அதனால எனக்கு கொடிமரமே பிடிக்காதுங்க அப்படின்னாருன்னா அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஆகவே கொஞ்சம் அடக்கி இந்த ஜோசப் அரசு எல்லாத்தையும் நாங்க தான் டிசைட் பண்ணுவோங்கிறது இல்லாம இதுக்கு ஆகம விதிகள் தெரிஞ்சவங்க, சிவாச்சாரியார்கள், வைணவர்கள், இந்த பட்டர்கள் இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து கேட்டு இந்த விஷயங்களை அவங்க செய்தாங்களா, இல்லை நம்மள்ட்ட இப்போ ஆட்சி இருக்குது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணியில் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். இது குறித்து யாராவது நம்ம பக்தர்கள், அதை சார்ந்தவர்கள், ஆலய வழிபாடு சங்கங்களுக்கு இன்னும் பல அமைப்புகள் இருக்கு, இவங்க ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களா, அதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்துப்போம். சிமி தடை செய்யப்பட்ட அமைப்பு ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பை 1970-75 காலகட்டங்களில் இது நிறுவப்பட்டது. 2001 காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இதை பேன் பண்றாங்க. ஏன் பேன் பண்றாங்க அப்படின்னா, தீவிரவாத நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதை பேன் பண்றாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதை பேன்லயே வச்சிருக்கிறது அடுத்து வந்த பாஜக அரசுமே. இப்போ பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த சிமி தடை செய்யப்பட்ட அமைப்பு தலை தூக்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி உள்ளுக்குள்ள, அதாவது மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படிங்கிற அணிகளுக்குள்ள இவர்கள் புகுந்து தங்களுடைய அந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. என்ஐஏவுமே இது குறித்து சோதனையில் இறங்கியிருக்கதாகவும் செய்தி சொல்லுது அந்த பத்திரிகை செய்தி. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்க சொன்னது மாதிரி 1977 சிமி ஆரம்பிக்கிறாங்க. 2001 செப்டம்பர் 27 சிமிக்கு பேன் கொடுக்குறாங்க. காரணம் நீங்க சொன்னது மாதிரி பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி. அர்கத்துல் அல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எல்இடி அப்படின்னு லஷ்கர் இ தொய்பா, இஸ்லாமிக் சட்டா ஷிபீர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிக் ஒரு அமைப்பு. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் பயங்கரவாத அமைப்புகள். அதுவும் கூட பங்களாதேஷ்ல இருக்குது. இந்தியன் முஜாஹிதீன் இவங்களோடலாம் அவங்களுக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல, மன்மோகன் சிங் அரசாங்கம் உள்துறை அமைச்சராக உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம்லாம் சொல்லிதான் அதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. இந்த சிமியில இருந்தவர் தான் ஜவஹிருல்லா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்நாளையே நாகை மாவட்ட எம்எல்ஏ அதாவது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். 40 வயசு 35 வயசு எல்லாம் நீங்க கடந்துட்டீங்கன்னா இது என்ன இளைஞர் அணியா, திமுகவோட இளைஞர் அணியா 57 வயசு வரைக்கும் இருக்கிறது, 60 வயசு இருக்கிறது அப்படி இல்லைல்ல. அதனால அங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். அதனால அவரு வெளியில வந்துட்டார் அப்படிங்கிறது. 1940 பாத்தீங்கன்னா ஜமாத்தே இ இஸ்லாமி ஹிந்த் அப்படின்னு ஒரு அமைப்பு, அதாவது மாணவர்கள் மத்தியில அடிப்படைவாத இஸ்லாமியத்தை பூத்தணும் அப்படிங்கிறது மாதிரி ஆரம்பிச்சிடறாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்றுதான் இந்த சிமி அப்படிங்கிறது உருவாகிறது. அந்த SIO அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் இது பாத்தீங்கன்னா 1950 அலிகார், எல்லாருக்கும் தெரியும், அலிகார்ல முகமது அஹமத்துல்லா ப்ரொஃபசர் அவர் தான் ஆரம்பிக்கிறார். ஜவாஹிருல்லாவோ ப்ரொஃபசர். புரிஞ்சுக்கணும் எல்லாரும் எந்த ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னு. இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்துல என்ன பண்றாங்கன்னா அல்காஸ் அப்படிமா, HALQAS அப்படின்னா ஒரு ஸ்டடி சர்க்கிள். இந்த ஸ்டடி சர்க்கிள் என்ன பண்ணுதுன்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல பெரியாருக்கான ஒரு ஸ்டடி சர்க்கிள், அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள், IIT மற்ற யூனிவர்சிட்டியில், அது மாதிரி அல்காஸ் அது இஸ்லாமிக் ஸ்டடி சர்க்கிள். அதில் குரானை அவங்க வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. 1971 ராம்பூர் உத்தரப்பிரதேசத்துலாம் ஃபர்ஸ்ட் இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து 40 பிரான்ச் அப்பயே உருவாயிடுது.
அதை வைத்து எங்கே பார்த்தாலுமே இதுக்கு வளர்ச்சி கொஞ்சம் ரீச் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த சிமி. ஸோ சிமி எஸ்ஐஓ அந்த இது எப்போ பிரியுது அப்படிங்கிறது தான் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், விந்தையாக இருக்கும். ஏன்னா இப்போ இவங்க பண்ணுற பிரச்சாரத்துக்கும் அதுக்கும் எவ்வளவு முரண்பாடாக இருக்கிறதுன்னு. இந்த ஜமாத்தே இஸ்லாமி இதுலேருந்து சிமி ஏன் பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு யாசர் அராஃபத் வரார். பாலஸ்தீன அதிபராக இருந்த யாசர் அராஃபத். யாசர் அராஃபத் அவரை ஜமாத்தே இஸ்லாமி அவங்க இருந்த எஸ்ஐஓ ஆதரிக்குது. இவர் ஒரு ஃபேஸ், இவர் தான் இஸ்லாமியத்துக்கான போராட்டம், நம்மளுடைய இஸ்லாமியர்களின் போராட்டத்துக்கான ஒரு ஃபேஸாக இருக்கிறாரு அப்படின்னு. அவர் கைகூலி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கான கைகூலி அப்படின்னு சிமி நினைக்குது. அதுல தான் ரெண்டு பேருமே முரண்பட்டு பிரிகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ சிமியோடைய ஏன் இப்போ சிமி இந்த இதுக்கு நீசா எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ சிமி யார் அப்படின்னு இவங்க ஒவ்வொரு அமைப்பில் போய் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. இவங்க ஆனால் ஒரு கோர் ஐடியாலஜின்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்குலரிசம், டெமோக்ரஸி, நேஷனலிசம், இது எல்லாமே ஆன்டி இஸ்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் சிமியுடைய கோர் ஐடியாலஜி. அது மட்டும் இல்லாமல் கிலாஃபத், அதாவது இஸ்லாமிக் நாட்டுக்கான அங்குதான் தலைமை, அதன் கீழே தான் எல்லாருமே இருக்கணும். அல்லாஹ் இஸ் அவர் லார்ட், முகமது இஸ் அவர் கமாண்டர், த குரான் இஸ் த கான்ஸ்டியூஷன், சகாதத்னா மரிப்பது, சாவது எதற்காகனா எந்த ஒரு போராட்டத்துக்குமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, இஸ் அவர் டிசையர். இந்த கொள்கையோடு செயல்படுகிறது தான் சிமியுடைய கோர் ஐடியாலஜி. இப்போ இதில் மாதிரி ஆனவங்க தான் நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு அமைப்பில் அப்படிங்க. சாதாரணமாக எல்லா இஸ்லாமிய அடிப்படை அமைப்புகளும் ஒன்றை நீங்கள் பேன் பண்ணிங்கன்னா அது பாம்பு தோலை உரிச்சு போட்டுட்டு அடுத்தது ஒரு இது பண்ணுறது மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜிகாத் கமிட்டின்னு ஒன்று வந்தது, பழனி பாபா தொடங்கி வச்சது. அப்புறம் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க அல்லுமான்னு ஆரம்பித்தாங்க. அதற்கு முன்னால் மனித நீதி பாசறைன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. மனித நீதி மக்கள் கட்சின்னு, அதனால மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி. அப்புறம் 27 அமைப்புகள் இருக்குது. எல்லாமே உருமாறி திருமாறி அப்படியே ஒவ்வொரு இதில் இருக்காங்க இவங்க இதுலேருந்து. அது இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் 27, 2001 இதை பேன் பண்ண உடனே அதுக்கு பிறகு 2008 ஐபி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அப்பயே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நிறைய பேர் பிஎஃப்ஐயில் ஜாயின் பண்ணிட்டாங்க, பல அடிப்படைவாத வேலைகளில் இறங்கி பல அடிப்படைவாத அமைப்புகளில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2011 ஆந்திராவில் கர்னூலில் ஒரு ரியாட் நடக்குது, அடோனி கம்யூனல் ரியாட் அப்படின்னே அதுக்கு பேர். அதில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் யாருன்னா இந்த சிமி அமைப்பை சார்ந்தவர்கள் தான். அதுக்கப்புறம் பட்கல் பிரதர்ஸ் அவங்கெல்லாம் இந்த சிமியில் ட்ரெயின் ஆனவங்க தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது போன்ற பயங்கரவாத அமைப்புகளில் இருந்தவங்க. சிமியோடைய இன்னொரு கோர் ஐடியாலஜி என்னன்னா, அதோடைய தலைவராக இருந்த ஷாகித் பதிர் ஃபலாஹி, அதாவது இவங்க இந்த தொப்புள் குடி உறவு, ரோஸ் மில்க்கு இதெல்லாம் சொல்றாங்களா, அது அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, காஃபீர் அப்படின்னா யாரு? முஸ்லீம்கள் இல்லாதவர்கள் காஃபீர். இயல்பாகவே காஃபீர்ங்கிறவன் முஸ்லீம்களை எதிர்ப்பான். முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ப்ராஃபெட் சொல்லி இருக்கிறார், அதை நாங்கள் செய்வோம். அதை செய்யும் பொழுது எங்களுடைய எதிரிகள் கோபப்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. கொள்கை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. காஃபீர்கள் சாதாரணமாகவே இஸ்லாமியர்களை எதிர்ப்பார்கள் அப்படின்னு இவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்படி எதிர்ப்பவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மதம் சொல்லியிருக்கிறது, அதன்படி நாங்கள் செய்வோம். அப்படி செய்தால் நீங்க கோவப்படுறதுல எங்களுக்கு அர்த்தம் இல்லை, கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படின்னா உன்னை வெட்டுவோம், உன்னை கொல்லுவோம் அப்படிங்கிறது. இதை மனதிலே தாங்கி உருவான அமைப்பு தான் இது. இப்ப ஆஃப்லேட்டா இந்த சிமிங்கிறது போய் இப்ப எஸ்எம்ஐ ஒரு ஐயை எடுத்துட்டானோ, என்னன்னா சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு, அது ஒரு ஸ்டூடெண்ட் அமைப்பு.
பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதே குரூப்பு தான் இருக்கும். அப்புறம் இப்போ பிஎஃப்ஐயை தடை பண்ணும்போது கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன். இப்போ நீங்கள் ஆஃப்லெட்டாக எல்லா ஸ்டூடெண்ட் யூனியன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் முக்கியமான பொறுப்புல பார்க்க. எஸ்எஃப்ஐயோடைய இப்பொழுது மாநில தலைவர் ஒரு இஸ்லாமிய ஒருத்தவன். இப்போ உங்களுக்கு ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல, அதில் முன்னணியில் இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தான், அராஃபத் அப்படிங்கிற ஒரு பையன். அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு கனிமொழி ஸ்டாலின்லாம் நேரில் பார்த்துட்டு அந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பித்ததே ஒரு இஸ்லாமிய அட்வொகேட்டோ ஏதோன்னு நினைக்கிறேன் இந்த பையன். ஸோ நீங்கள் சொல்கிறது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. இவங்க அதோட தொடர்பு இருக்காங்களா இல்லையாங்கிறத அந்த என்ஐஏ முழுசாக விசாரணை செய்ய வேண்டும். அதே போல் நாம் தமிழர் கட்சியில் பல இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லெவலில் இருக்கிறவங்களும், அதனால் எல்லா அமைப்புகள்லையும் இருக்கிறாங்க. ஒரு எங்கேருந்து வருகிறாங்க, எங்கே பயிற்சி பெறுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதை கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ஐஏ. கண்டிப்பாக அதை செய்வார்கள், உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் இப்போ என்னென்னா, ஆரம்பத்தில் ஐபி நோட்டிஃபிகேஷன் என்ன, கர்நாடகா, கேரளாவில் வந்து ஐபி நோட்டிஃபிகேஷன் ஆரம்பத்தில் 2008 கொடுத்தது என்னென்னா, 12 அமைப்புகளிலே தடை செய்யப்பட்ட சிமியினர் இருக்கிறாங்க, ஒரு மாதிரி திருமாறி இருக்கிறாங்க அப்படின்னு 2008 2011 2008 இதுலயே இந்த காலவாக்கிலே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. இப்பொழுது தமிழ்நாடு மையமாக வைத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மதுரை, கோவை, திருநெல்வேலியில 3 டிஸ்ட்ரிக்ட் அவங்க குறிப்பாக சொல்றாங்க. இது வந்து என்ஐஏ கூர்ந்து கவனிக்கணும், எல்லாருடைய ஆக்டிவிட்டியும் பார்க்கணும். இப்பொழுது நடந்த பல போராட்டங்கள்லயும் அவங்களுடைய கோஷம்லாம் வைத்து, நேற்று கூட கோயம்புத்தூர்ல பாஜகவுடைய மாவட்ட தலைவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் தெரியல, ஒரு புகாராக கொடுத்துருக்காங்க. மோடியை எவ்வளோ கீழ்த்தரமாக பேசினார் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறது தொடர்ந்து கவனிப்போம். என்ஐஏ இது முழு விசாரணை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வை. இந்த செய்திக்கு ஸ்ரீ டிவி தான் முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். இப்போதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த செய்திகளை எடுத்திருக்கிறது. சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்புடைய தாம்பரம் அருகே அகரம் தென் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி, அதுல இருக்கக்கூடிய அரசு நிலம், அதை வந்து அப்படி இப்படின்னு ஃபோர்ஜரி பண்ணி ரூபாய் 300 கோடி மதிப்பு சொத்தை வந்து இவர்கள் பெயர் மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வழக்கு வந்திருக்கிறது. இந்த சந்தானம் அப்படிங்கிறதான் ரொம்ப போராடி இந்த வழக்கை போட்டிருக்காரு. இதுல முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சகோதரியும் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு விசாரணை வலயத்துக்குள்ள அவர் பெயரும் அடிபடுகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கே சொல்லிடலாம். மனோ தங்கராஜ் என்ற ஒரு கிறிஸ்தவ அடிப்படைவாதி, அவருடைய சகோதரி. அவங்க ஒரு ஸ்கூலும் வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பார்க்கையே அவங்களுடைய பிளே கிரவுண்டாகலாம் காட்டி ஒரு பக்கத்தில் அந்த வேலையும் நடந்திருக்கு. இந்த இடத்தை எப்படி ஆக்குபை பண்ணாங்க, ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு கிராம கோயிலாக இருந்த பகுதிகளை எப்படி ஆட்டைய போட்டாங்க, இதற்கு திமுகவுடைய அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எப்படி ஆதரவாக இருந்தார், அவருக்கு எதிராக சந்தானம் போட்ட வழக்கு என்ன, எப்படி அப்பார்ட்மெண்ட் கட்டி இவங்க இந்த பில்டிங் கட்டி எப்படி வித்தாங்க, அது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்தது, இதை கோர்ட்டு எப்படியெல்லாம் ஒரு கேஸ் போட்டு ஒவ்வொரு முறையும் கோர்ட்டு என்ன சொன்னது, அந்த கோர்ட்டு சொன்னதை இவங்க செயல்படுத்தாம எப்படி தாமதம் செய்தாங்க, என்னென்ன காரணம் சொன்னாங்க, என்னென்னலாம் காரணம். ஒரு நேரத்தில் என்ன சொல்றாங்க, எதுக்குடா நீ ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, போதிய அளவு போலீஸ் இல்லை, போலீஸ் இருந்தால் தாங்க போய் கவர்மெண்ட் அஃபிஷியலோட போயிடணும், அவன் போய் எங்களை வச்சிட்டானா அப்படின்னு. சரி, போலீஸ் உங்கள்கிட்ட எப்போதான் இருக்கும் அப்படின்னா அதை நாங்கள் பார்த்து பொறுமையாக தான் சொல்லுவோம் அப்படின்னு. இந்த செய்தி குறித்து நம்ம விரிவாக பல விஷயங்கள் பேசுகிறோம். மனோ தங்கராஜ் அவங்களுடைய சிஸ்டர் தான் இந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கேஸு. கஸ்பாபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் தான். அவர் இந்து முன்னணி செங்கல்பட்டு இந்த பகுதிக்கான ஒரு பொறுப்பாளராகவும் இருக்கார். அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் தான் சந்தானம். அவர் போட்ட வழக்கு இது மட்டும் இல்லை, அவர் முன்னால் ஒரு இராணுவ வீரர் கூட. தொடர்ச்சியாக இந்து மக்களுக்காக பல வழக்குகள் போடுறது, அதே மாதிரி சோசியல் கான்சியஸோட பல விஷயங்கள், சுற்றுச்சூழலுக்காக ஏரி எடுத்த ஆட்டையை பிடிச்சிருந்தா கூட அதுக்கு சம்பந்தமாக வழக்கு போட்டிருக்காரு. இது மாதிரி உண்மையிலேயே ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு செயல்படக்கூடிய சந்தானம். அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் ஊழல் நடந்திருக்குது, கோர்ட்டு வந்து சொல்லியும் எப்படி இவங்க அரசு அதிகாரிகள் எவ்வளோ மெத்தனமாக நடந்துக்கிட்டாங்க, எந்தெந்த அதிகாரிகள் இதில் எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடைசியாக இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு,
1 வீக்ல நீ அதை பண்ணலைன்னா நான் அந்த கேஸையே சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நான் ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிறேன். ஏன்னா இதை நான் திரும்பவும் ஏன்னா அதை இன்டர்வியூ எடுத்து நான் தான் ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் சொல்லும், அதையே நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் பெஸ்ட்டு என்னென்னா அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நானும் சந்தானம் அவர்களும் இந்த கலந்துரையாடிய அந்த நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்கள் பாருங்கள். எப்படி திமுகவினர் ஒரு நிலத்தை எப்படி ஆட்டையை போட்டிருக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தை எப்படி திருடி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இதுக்கு ஒரு பதிலாகவே நான் சொல்கிறேன். தவறாமல் அதை வந்து நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்க. நீட் போராட்டம் தலைநகரை வந்து ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. அதனுடைய எதிரொலியாக சென்னையிலுமே ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு பிரபலங்கள் தங்களுடைய ஆதரவை மாணவர்களுக்காக நாங்கள் வந்து ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்தே ஒரு மாணவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதுல வந்து அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்றாங்க. இதுல எங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு தெரியல. இது வேற திசையை நோக்கி போகிறது. ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளேயே, சம்மந்தமே இல்லாமல் விஜய் எதிர்ப்புங்கிறதும் ஒன்று அதில் வந்துகிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு அதில் பங்கு கொண்டவரே சொல்கிறாரு. காலையிலலாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் போய் தன்னுடைய சப்போர்ட்டை சொல்கிறவர் அவர் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது வைரல் ஆகிட்டு இருக்குன்னு செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீட் எதிர்ப்பு தமிழகத்திலிருந்து அப்பொழுதே வந்து எல்லா மக்களும் நீட்டு எதிர்க்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்க. ரொம்ப நாளாக இதை கட்டமைச்சாங்க. ஒரு மரணம் நடந்தது, அதை வைத்தே திமுக எந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அனிதா, ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க பேசல பார்த்தீங்களா? திமுக அமைதியாக இருக்கு. திமுக அனிதாவை மறந்து விட்டார்கள். அனிதாவுக்காக இங்கே போராடலை. ஒரே ஒரு நாள் லண்டன்லேருந்து வந்துட்டாரா, இல்லை லண்டன்லேருந்து இருக்கிறப்ப அந்த அறிக்கை கொடுத்தாரான்னு தெரில. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தெரியுங்களா நீட்டுக்கு குறித்து அப்பொழுதே பேசிய ஆட்கள் நாங்கள். அப்போவே நாங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை மட்டும் ஸ்டாலின் கொடுத்ததோட சரி, அவங்களுடைய கட்சி தொண்டர்களோ எங்கேயும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம மோகனகிருஷ்ணன் சொல்ற மாதிரி குறிப்பிடத்தக்கது. இல்ல, அதையே இப்படி பார்க்க கூடாது. மாணவர்கள் போராட்டத்துல டெல்லியில போய் அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் ஆகட்டும், அகிலேஷ் யாதவ் ஆகட்டும், கெஜ்ரிவால் போய் ஹைஜாக் பண்ண மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். மாணவர்கள் போராட்டமாகவே இருக்கட்டும்னு ஏன் திமுக நினைச்சிருக்க கூடாது? ஏன் அங்க கனிமொழி போயெல்லாம் தீப்தி எல்லாம் போய் பார்த்து அங்க ஆதரவெல்லாம் சொல்லிட்டு தான் அப்படியெல்லாம் அவங்க விடக்கூடிய விசாலமான எண்ணம் கொண்டவர்கள்லாம் கிடையாது. அந்த இடத்துல வந்து சைக்கிள் கேப்பில் உள்ள பூந்து அதை ஹைஜாக் பண்ணுறதும் இல்லை. அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் பலி கொடுத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போராட்டம். இது யார் வந்து எப்படி வளர்ந்துட்டாங்க பாருன்னு நம்ம பெருமை சொல்லலாம். அதாவது என்னென்னா, திமுகவிடமிருந்து காசு வாங்கி கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போ அவங்களுடைய அலுவலகத்தையே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு சோஃபாலாம் போணுச்சா என்னெல்லாம் நமக்கு தெரியல. பட் இப்போ நல்லா சம்பத்துகளோடு இருக்காங்க போல, நல்ல வளத்தோடு இருக்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் தங்கிட்டு போராட்டம் பண்ணுப்பா, உனக்கு பிஸ்ஸா பர்கர் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரில. அப்புறம் இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தேன். சாதாரணமாக இந்த எஸ்எஃப்ஐ, இந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகள் பண்ணக்கூடிய போராட்டங்களில் இளைஞர்கள் ரொம்ப ஆவலோடு கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல படங்களை எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கே வயசு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நம்மளே கூட அந்த போராட்டத்தில் போய் கலந்து கொண்டிருக்கலாமோ, ஆஹா நமக்கு வந்து ஒரு 45 வயது ஆகிவிட்டதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் நமக்கு இருக்குது. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக போய் போராடுவாங்க அப்படிங்கிறது. அதில் பல பேர் பெண் பிள்ளைகள்லாம் கொடுக்கக்கூடிய கோஷங்கள், அவங்க அடிக்கக்கூடிய டான்ஸு, அவங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து ஹெட்ஃபோனில் போட்டு கேட்கவும் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஹெட்ஃபோனில் கேட்டு தான் நீங்கள் பார்க்கணும். இது போல் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். எப்பவும் போல் அது வந்து பிராமணர்களுக்கு எதிராக சமூக நீதி அப்படி இப்படிலாம் நடுப்புற ஒரு உருட்டு. இப்போ சமூக நீதி அப்படின்னாலே ஒரு ஆள் கண்டிப்பாக முன்னால் இப்போ வந்தாகணும். அவர் பேர் வந்து நீலம் பண்பாட்டு மையம் பா ரஞ்சித். அவர் அடித்தது வந்து இன்னும் சூப்பர். அவர் பார்த்தாருன்னா ஒரு பெரிய போராட்டம்னு ஒன்று வந்துச்சு. நாங்கள் மாணவர்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், ஆகச்சிறந்த திரை ஆளுமை மன்சூர் அலிகான், ஆடு புருஷன் அமீர்,
அதுக்கப்புறம் தேவயானியும் திவ்ய தர்ஷினியும் அந்த அம்மா ஒன்று ஆண்ட்ரியா அற்புதமான கலைஞர் ஆண்ட்ரியா, ரேவதி இவங்களெல்லாம் கூட அதில் கலந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த டொலூட்டியா அந்த ரோஹிணி டொலூட்டியை விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஆந்திராவுக்கு தலைமை தாங்குவாங்க. மேபி கம்யூனிஸ்ட் போராட்டத்தில் ஏதாவது கலந்துட்டு இருப்பாங்களா, ஸ்கிட் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேவதர்ஷினியா அந்த அம்மா பேசுது. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே அழுக. அந்த அம்மா கொஞ்சம் நல்லா தான் நடிக்கும். அவருடைய ஹஸ்பண்ட் தான் சினிமாலாம் நடிக்கும், சினிமாலையும் நடிக்குது. ஆமா, சேத்தனுடைய மனைவி. அது அந்த அடிக்கிறப்ப பார்க்கறப்ப தான் என் பெண்ணை என் கண்ணு முன்னால வந்துட்டு போனா, இப்படியெல்லாம் மாணவர்களை வந்து உரிமைக்காக போராடுறவங்கள அடிக்கிறாங்களே அப்படின்னு. சரின்னு திரும்ப ஜூம் பண்ணி யாரா அது இந்த அம்மா பேசுது அப்படின்னு எல்லாம் பார்க்குறப்ப இப்போதான் சமூக வலைதளங்கள் ரொம்ப வேகமாக நம்ம ஆட்கள் செயல்படுறாங்களா, டம்முன்னு இன்னைக்கு 2 வீடியோவும் எடுத்து போட்டாங்க. ஒன்று இந்த அம்மா ரொம்ப சென்டிமெண்ட்டாக உருகி பேசுறது ஒரு பக்கம். அடுத்தது என்னன்னா, போதி கேம்பஸில் ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா அங்கே தான் வந்து நீட்டுக்கான கோச்சிங் பக்காவாக கொடுக்குறாங்க, அதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீட்டு அகாடமிக்கு இந்த அம்மா வந்து ஒரு விளம்பரம். பாவம் எவ்வளோ வெள்ளந்தியா இருக்கு பாருங்க. கேட்டால் இவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தா அது என்னவோ அதை மட்டும் படிச்சுட்டு வந்துடுவாங்க போல இருக்கு. அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொள்கை மயிறு இதெல்லாம் அதில் வராது போல இருக்கு அந்த அம்மா. அதுக்கப்புறம் ரேவதி அந்த அம்மா அது தன்னை வந்து புரட்சி போராளின்னு காட்டணுங்கிறதுக்காக பேசுது. ஆண்ட்ரியா வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்த முழு ட்ரெஸ்ல வந்து அந்த அம்மா வந்து பேசுனது. அதற்காகவே அந்த அம்மாவை நான் என்ன பொறுத்தவரை நான் பாராட்டுறேன். முழு ட்ரெஸ்ல வந்து அந்த அம்மா பேசுனுச்சு. வெற்றிமாறன், அதாவது இவங்கெல்லாம் எவ்வளவு வெற்றிமாறன் படித்தவர், அவர் இன்ஜினியரிங் படித்தவர். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே எழுத்தாளர்கள், நல்ல இதில் வந்தவர். ஆனால் அவர் எடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரவுடி பயலுடைய வாழ்க்கை வரலாறை வந்து அவங்கள வந்து தியாகசீலரா அவங்க வந்து அந்த பகுதிக்கே அவங்க தான் எல்லாமாக இருந்தவர்கள் மாதிரி அவர் படம் எடுப்பார். ஒரு நாளும் ஒருத்தன் படித்தவனை பெரிய ஆளா ஆனவன் மாதிரி அந்த ஆளு எந்த படமும் காட்டினதில்லை. அந்த ஆளு இன்னும் பழைய காலத்திலே இருக்கலாம். என்னன்னா 1200 மார்க்குக்கு பத்தி பேசிட்டு இருக்கான். அதனாலதான் மோகன்ஜி சத்திரியன் போட்டிருந்தார், அண்ணே இந்த காலத்துல என்ன இருக்க, இப்ப 600 மார்க்குக்கு தானே எக்ஸாமே நடக்குது அப்படின்னு போட்டிருந்தார். அதான் இவன்லாம் தன்னை வந்து புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு மைக்க கொடுத்தா பேசுறது. இன்னொருத்தான் அந்த ஆளு அமீர், அந்த ஆளு பேசுறதுக்கும் அந்த ஆளு அப்படியே மதத்தை வந்து அப்படியே தூண்டி விடுறாராம். ஒரு போட்டோ காட்டு. இப்ப இந்த போட்டோங்கிறதே ரொம்ப காலமாக அதை வந்து ஒரு போராட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விளம்பர மாடலாக பயன்படுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படின்னா, இல்லீகல் இமிகிரண்ட்டை ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிரியா ஈராக் இந்த வார் நடக்கும் பொழுது இவங்கெல்லாம் வந்து போட்டில் பிடிச்சிக்கிட்டு எந்த அரபு கண்ட்ரிக்கும் போக மாட்டான். அவர் போனால் நேராக UK யூரோப் கண்ட்ரிக்கு தான் உள்ளே போவான். ஏன்டா உங்களுதுல 52 நாடு இருக்குதுடா, அதுவும் மண்ணிலே சொர்க்கத்தை காணக்கூடிய ஐக்கிய அமீரகத்துக்கு போக வேண்டியது என்னன்னா அங்கெல்லாம் போடா, ஏன்னா அவன் வெளுத்துருவான். அதனால இப்ப எகிப்துல அவ்வளவு பெரிய வாள் கட்டி வச்சிருக்கிறான், ஏன்னா பாலஸ்தீனை எவனும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு. அது மாதிரி இருக்கிறவன் என்னன்னா இவனு இங்கேருந்து போகணும். அதுல வந்து ஒரு தடவை ஒரு போட்டு வந்து இறந்து போயிடுச்சு. அதுல ஒரு குழந்தை இறந்து அந்த பீச்ல இருக்கக்கூடிய அந்த போட்டோ வச்சு இவர்களுக்கு நாடற்ற நாதியற்றவர்களாக இருக்கிறார்களேன்னு சொல்லி அதை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எல்லா மீடியாலையும் அதே போட்டோவை போட்டு இதை சொல்லியே பல நாட்டில் அவன் திருட்டு தினம் இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த இதுவும் சாதாரணமாக லிபரல் பேசக்கூடியவனா வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் எல்லாரையும் திறந்து விட்டான். இப்போ எல்லாத்துக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது அது வேற. இது மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு புரட்சி. இப்போ என்னன்னா, ஒரு அம்மா வந்து அப்படி மகாராஷ்டிராவில் ஒரு லாரி ஒரு போலீஸ் வேன் அப்படி தடுத்து நிறுத்திட்டு நிற்கிது. அப்படின்னா அவங்கள வந்து கைது பண்ணிட்டு போகிறவங்களே நிற்கிறான். எல்லா பையனையும் வச்சு கேமராமேன்லாம் அழைச்சிட்டு வந்துருச்சு. சரி அப்படின்னு வந்து வச்சு அது அப்படி நின்றுட்டு வந்தார். ஒரு பெண் அதிகாரத்தை தடுத்து நிறுத்திய சிங்கப்பெண் அப்படின்னு புதிய தலைமையில் போட்டிருக்கா. நான் என்ன சொல்றேன், இது இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளம் காணும். அதுவும் பொத்தாக்குறைக்கு ஏஐலாம் வந்துருச்சு. இன்னும் எதுக்கு இப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் போடுறானுன்னு தெரியல. நம்ம பையில உடனே அதை ஆய்வு பண்ணி பார்த்தா அந்த அம்மா இன்ஸ்டாகிராம்ல 149 ரூபா பே பண்ணீங்கன்னா அந்த அம்மாவுடைய வீடியோ உங்களுக்கு பலவித ரூபங்கள்ல கிடைக்குமா. அது வந்து ஒரு இன்ஸ்டா பிரபலம். அது வந்து இந்த மாணவர்களுக்காக போராடுது. அதை வச்சு இவனை விளம்பரம் பண்ணி, அதே மாதிரி
ஒரு பெண் வந்து இப்படி நிக்குது. ஏன்னா இப்போ பசங்களை எல்லாம் போலீஸ் அடிக்க வராங்களாம். அந்த பொண்ணு அப்படி தந்து டிங்குவை காட்டிக்கிட்டு அப்படி நிக்குது. மாணவர்களை காப்பாற்ற, ஆண் சமூகத்தை காப்பாற்ற தனி ஆளாக ஒரு பெண், சிங்கப்பெண் அப்படின்னு. அதுல தலைவன் அமீரை மிக்ஸ் பண்றான். அடிப்பவனும் இந்து, அடி வாங்குபவனும் இந்து, தடுப்பது அடி. தலைவன் அப்படியே மதத்தை இது பண்றாங்க. உனக்கு எந்த ஆடு எங்க போகுது, எப்போ வாழை தூக்கி நிக்குன்னு நீ பாக்குறாள். உனக்கு எதுக்கு இந்த நீட்டு உனது? சரி, இப்ப இந்த பொண்ணு ரைட்டு, அந்த பெண் வந்து ஆண்களை வந்து காப்பாற்றுறா ரைட்டு. ஏண்டா உன் பொண்ணு கல்யாணத்துல நீ மேடையத்திலே பொண்ணு இப்போ அப்பனா இது போல இந்த பெண்ணோட உன் பெண்ணு இருந்து காப்பாற்ற முடியாது இல்ல? ஏன் அவர் இந்து பெண் வந்து காப்பாத்துது, உன் பெண் இப்படி வந்து காப்பாத்துமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. அதனால ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பொங்க வேண்டாம் அப்படின்னு அமீர் போன்றவர்களுக்கு சொன்னது மாதிரி அந்த பையன் ரொம்ப சொல்றாரு. என்னங்க, நான் என்னமோ நினைச்சிட்டு நீட்டுக்காக ஏதோ ஒரு போராடுறானுவோ ஏதோ சொல்லுவானுன்னு பார்த்தா மோடியை திட்டிகிட்டே இருக்கானுவோ, பிராமணர்களை திட்டிகிட்டே இருக்கானுவோ, இந்து முஸ்லீமை இந்துக்களை கிண்டல் பண்றானுவோ அப்படின்னு. இதுதான் டெல்லியிலையும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அது அடுத்த செய்தியிலையும் விரிவாக பார்ப்போம். ஆகவே இங்கே வந்து ஒரு பொம்மாத்து, அதுல வேற பாரஞ்சித்து, அதுலேயும் பிதிக்கிட்டோம், நசுக்கி விட்டோம். எங்களுடைய தலித்துகள் பற்றி பேசுவதற்கு பேசுனது நீட்டை பத்தி, தலித்துகள் பற்றி குரல் கொடுப்பதற்கு யார் இருக்கா அப்படின்னு. அதுல வேற ஒரு கிண்டல். 8 அமைச்சர்களை, தலித் அமைச்சர்களை கொடுத்து விட்டால் போதுமா? அதுல ஒருவர் தான் வந்து உணர்வோடு இருக்கிறார். யாரு? பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்க வன்னியரசு. பாக்கி எல்லாம் பேருக்கு தான் தலித்துகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாரஞ்சித் பேசுறான். அதனால இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது புரியுது. நீட் போர்வையிலே இந்துக்களை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாணவன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. நிறைவு செய்தியாக, தலைநகரில் 26 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து இந்தியா முழுக்க அதுதான் ஒரு பேசு பொருளாக இருந்தது. அவர் வந்து உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கிறது, ஏன் இருந்தார் என்பதற்கு பின்புலம் என்ன அரசியல் இருந்தது, இப்போது ஏன் திடீரென முடித்து கொள்கிறார்ங்கிற பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறதுக்கு எதுவுமே எந்த புரிதலும் எளிதில் புரிய போவதில்லை. ஆனால் உங்கள் பார்வை என்னதுல? இப்போ டெல்லியில் 27 நாளாக சோனம் வாங்சுக் அவர் தான் உண்ணாவிரதம் இருந்தார். ஏற்கனவே மாணவர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கி வச்சாங்க. மாணவர்கள் இவனுங்கெல்லாம் சில்லுண்டி பயலாக இருக்கிறானுவா, நம்ம போய் நின்னோம்னா ஒரு பயில மதிக்க மாட்டாங்க. இவனுங்களும் ஒரு பெரிய அனுபவமோ எதுவுமோ இல்லாதல இவனும் ஏசி இந்த இதில் இருந்தவன் தான். அமெரிக்காலேருந்து கிளம்பி வந்தவன் தானே. இந்த காக்ரோச் கரப்பான் அங்கேருந்து வந்தது தானே இது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதத்தில் ஒரு பையன் பர்கர் தின்னுட்டான்னு சொல்லி எவ்வளோ காமெடி. இவனுக்கு இந்த உண்ணாவிரதங்கிறதே எவ்வளோ காமெடியாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் முன்னால 1.5 லட்சம் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொத்து கொத்தா சாகும் பொழுதே ஒருத்தர் காமெடியா உண்ணாவிரதம் இருந்தாரு. இதையெல்லாம் பார்த்த கனத்த இதயம் கொண்டவர்கள், இரும்பு இதயம் கொண்ட நமக்கு இல்ல. ஆனா டெல்லியில இருக்கிறவனுக்கு ஆச்சரியம். சத்தியாகிரகத்தெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கதையை கேட்டுட்டு இது என்னடா சைக்கிள் கேப்ல போயிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வரான், ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு வரோம், பர்கரை தின்னுட்டு வரான். பர்கரை தின்னவுடனே அமைப்பில் இருந்தே நாங்கள் நீக்கி விட்டோம். எதுக்கெல்லாம் அமைப்புல இருந்து நீக்கிறானு பாருங்க. ஸோ நம்ம சில்லுண்டியா இருக்கோம், நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேணும், அது ஒரு நோன் ஃபேஸு. அதே நேரத்தில் அவரும் வந்து போராளி வேஷம் கட்டினவராக இருக்கணும். அப்படிங்கிறப்ப யார்ரா அப்படின்னு தேடினாங்க. அவனுக்கு அப்போதான் சோனம் வாங்சுக். அவர் ஏற்கனவே சமீபத்தில் தான் அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயே போயிட்டு வந்தவர். என்னன்னா லடாக்ல வந்து பெரிய கலவரத்தை தூண்டி விட்டாரு. கரெக்டாக கலவரத்தை தூண்டுறதுக்கு பேசினாரு. அப்பவும் போய் படுத்துக்கினாரு. அவர் கலவரத்தை தூண்டுவாரு, வந்து படுத்துப்பாரு. அங்க வந்து பிஜேபியோட அலுவலகமே கொளுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவர் இங்கே 27 நாள் இருந்தாரு. அவரு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இப்படியே போனோம்னா ஒன்று நம்ம உடம்பாகி என்ன ஆகிறோங்கிறது ஒரு பக்கம், இப்போவும் வந்து கலவரக்காரர்கள் கையில இந்த உண்ணாவிரதம் போயிடுச்சு. ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த நிஹாங் 6 அவங்க வந்து இந்த ஆயுதத்தோட வராங்க. அவனுங்களுக்கும் இவனுங்களுக்குமே உள்ள சண்டை வந்துருச்சு. ஏன்னா சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கத்தார்லேருந்து இல்லை பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து எங்கெங்கேருந்தோ வந்து ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோவுக்கும் ஆர்டர் கொடுத்து சாப்பாடை சப்ளை பண்ணுறாங்க. அவன் எடுத்துகிட்டு வரான். ஒரு குரூப்பு வக்கனையாக தின்னுட்டு இருக்கான், ஒரு குரூப்புக்கு கிடைக்கல. சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று
அவங்க சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அல்மோனான் அதை வந்து அவங்களே இடிச்சு அதை ஜூஸ் ஆக்கி அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு எங்கடா ஜொமேட்டோலேருந்து வருது, இதுலேயும் ஸ்விக்கிலேருந்து வருதுன்னு அவன் கன்ஃபியூஸ் ஆகி இவனுக்குள்ளார சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டானுங்களா இல்லை போராட்டத்தில் ஏதாவது எஸ்கப்ஸ்கா ஆச்சா என்னன்னு தெரியல, சண்டை அவனுக்குள்ளார. இது இல்லாமல் ஒரு குரூப் போய் போலீஸ்கிட்ட வரண்டை இழுக்கிறான், போலீஸு வெளின்னு வெளுக்கிறான். சரி, இது வந்து ஒரு வன்முறையை நோக்கி போகும் போல இருக்கு. பல காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நாளைக்கு வன்முறையை தூண்டினாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த போராட்டம் தன்னால் வெற்றி பெற்றது அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்குள்ளார தலைவன் துரந்தர் ராகுல் காந்தி உள்ள வந்து பூந்து அவர் இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணக்கூடிய வந்தார். அதனாலதான் வாங்சுக்கோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, இது போல ஒரு கேடுகட்ட ஒரு வேலையை நாங்கள் பார்த்ததில்லை. காங்கிரஸ் என்னைக்குமே ஒரு கேடுகட்ட வேலையை தான் செய்யும். என் புருஷன் வந்து 20 நாளாக படுத்துட்டு இருந்தாரு, சாப்பிடாம படுத்துட்டு இருந்தாரு. இவன் சத்தம் போடாமல் வந்து ஒரு முண்டா ஏற்றிக்கிட்டு ஒரு டிஷர்ட்டையும் ஒரு பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு வந்து ஒரு ஷூ காணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த போராட்டத்தையே ஹைஜாக் பண்ண பார்த்துருக்கான். ராகுல் காந்தி போல ஒரு மோசமான தலைவர் உண்டான அந்த அம்மா கிட்ட இருக்குது. சரி, நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எவனோ ஒருத்தன் ஹைஜாக் பண்ணதுக்கு நம்மள்டே தான் பெரிய மனசு பண்ணி நம்ம மேல ஊப்பா சட்டத்திலேயே நம்ம உள்ள வச்ச இந்த அரசே கூட நம்மள்ட்ட வந்து பேசுதே, மரியாதையா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல வேற சேர்த்துருக்குதே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவர் வாபஸ் வாங்கினாரா இல்லைன்னு தெரியல. இப்ப இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் என்ன சொல்றானுவா, அவரு யாருங்க, யாரு அவரை தான் உட்காந்து டெய்லி போய் அவர் படுத்திருப்பாரு, அண்ணா ஆசாரிய மாதிரி இப்படி படுத்திருந்தாரு, அவரை போய் உங்களுக்கு வீசட்டுமா, விசிறியால் வீசட்டுமா, உங்களுக்கு உங்களுடைய பேராமீட்டர்ஸ் எது சரியாக இருக்கிறது, இப்படியெல்லாம் நல்லா விசாரிச்சுருக்குங்க. அவரை வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவரை வந்து ஹைஜாக் பண்ணிடுச்சு பிஜேபி, அவரை சரி கட்டிட்டாங்க அப்படிங்கிறானுவோ. எப்படி கூச்சநாச்சம்லாம் பேசுறானு பாருங்க. இது போன்ற கத்துக்குட்டிகள்லாம் செய்யக்கூடிய போராட்டம் தான் இந்த கரப்பான் போராட்டம். இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. சில டிமாண்டை வந்து நாங்கள் யோசிச்சுட்டு பேசிட்டு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அரசு ரொம்ப தெளிவாக இருக்கிறது, இந்த பேப்பர் லீக் பண்ணவங்கள எக்காரணம் ஒன்றும் தப்பிக்க விடக்கூடாது. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வச்சு மானிட்டர் பண்ணி சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் உரிய தண்டனை வாங்கணும். சரி, இப்போ மட்டும் இல்லை, இப்போ எங்கள் ஆட்சி இருக்கு, நாளைக்கே வேற ஏதாவது ஆட்சி வந்ததுன்னா இதே மாதிரி பேப்பர் லீக் நடந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பேப்பர் லீக்னு ஒன்று நடந்தால் அதுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதே நாங்கள் ஒரு பில் பாஸ் பண்ண இருக்கிறோம், மண்டே வந்து டேபிள் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த செஷன் நடக்கிறதுக்கே காங்கிரஸ் வெளியிடவில்லை, அனுமதிக்கவில்லை. அமளி தும்மலியில் ஈடுபட்டதுனால இன்னைக்கு பாராளுமன்றமே ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே சொல்யூஷன் வந்துடக்கூடாதுன்னு எதிர்கட்சிகளும் இந்த கரப்பான் பூச்சிகளையும் நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தை தற்போதைய நிலையாக இருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.